10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பூலோக வைகுண்டம் புண்ணிய பூமி ஸ்ரீரங்கத்திலே இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் பிராமண சமூகத்தினுடைய ஆதரவின் பேரிலும் சனாதன ஆதரவு வழக்கறிஞர்கள் பங்கேற்று சிறப்பித்து இருக்கின்ற கருத்தரங்கம் வெகு நல்ல முறையிலே நடைபெற்றிருக்கிறது. கடந்த மாதம் பிராமண சமூகத்தை பாதுகாத்திட புதிய சட்டம் இயற்ற வேண்டும், பிராமண சமூகம் தொடர்ந்து இழிவுபடுத்தப்படுகிறது, அந்த இழிவுபடுத்தப்படுகின்ற குற்றச் செயல்களுக்கு பரிகாரம், அவமானப்படுத்தப்படுவது தடை செய்யப்பட வேண்டும். இதற்காக பிராமண சமூகத்துடன் இணைந்து இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய கோரிக்கை ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டம் பேரணி நடவடிக்கையை தொடர்ந்து அதிலே அனைத்து சமுதாய தலைவர்களும் பங்கெடுத்துக் கொண்டார்கள். அதிலே நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசிய பேச்சை திரித்து வெளியிட்டு அவர்களை ஒரு தீவிரவாதியை போல சென்று கைது செய்து பிராமணர்களுக்கு ஆதரவாக, சனாதனத்திற்கு ஆதரவாக யார் பேசினாலும் அவர்கள் இப்படி துன்புறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். அதே போல கனடா நாட்டிலே நம்முடைய கோயில்கள் தாக்கப்பட்டது, காலிஸ்தான் ஆதரவாளர்கள் பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அதை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சென்னையில போராட்டம். இந்து மக்கள் கட்சி தான் இதெல்லாம் நடத்துதா? அதனால என்னையே கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடைக்க ஒரு பெரிய முயற்சி. அது ஒண்ணும் தமிழக அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, அது காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிரான போராட்டம். கனடால நம்முடைய பக்தர்கள் கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கிறது, அதை கண்டித்து நடைபெறுகின்ற போராட்டம். அதனைத் தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி ஓம்கார் பாலாஜி ஈசா யோக மையம், இந்து சமயம், சனாதனம் இவற்றை குறித்தெல்லாம் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார் நக்கீரன் கோபால். அதை கண்டித்து இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஓம்கார் பாலாஜி பேசிய பேச்சு, அதற்காக ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, அவர் கையிலே ஒரு சிலேட்டை கொடுத்து அவரை அவமானப்படுத்தக்கூடிய அப்படி ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை கொண்டு போய் அத யூடியூப் ரூட்டர்ஸ் நக்கீரன் கோபால், ஒரு மனித உரிமை மீறல், ஒரு ஒடுக்குமுறை நடவடிக்கை. அதனை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அனுமதி மறுப்பு, தொடர்ந்து பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்துவது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி, அவருடைய மனைவி ஆட்டிசம் குழந்தைகள் இல்லையா, அவங்க பாதிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால கஸ்தூரிக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்தாங்க. உடனே அதை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அவங்க சட்டப்பூர்வமா என்ன வேணா பேசிட்டு நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா பாப்பாத்தி பிராமண ரொம்ப மோசமாக இழிவுபடுத்தி ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளை உற்பத்தி செய்வதே பிராமண சமுதாயம் தான், அந்த பிராமண சமுதாயத்தையே தடை செய்ய வேண்டும், இப்படி ஒரு வெறி பேச்சை பேசியிருக்கிறார். எந்த நடவடிக்கையும் இல்லை. இசைவாணி என்கிற பாடகி நீலம் பண்பாட்டு மையம் ரஞ்சித் மேடை அமைத்துக் கொடுக்கிறார், மார்கழி மக்கள் இசை என்கிற தலைப்பில். ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய ஒரு தவ காலம் இந்த காலம். அவர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே அயம் சாரி ஐயப்பாங்கிற பாடலை ட்ரெண்ட் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை இல்லை. ஆனா அந்த பாடலுக்கு பதிலடி ஒரு பாடல் அது வெளிவந்த உடனே அந்த பாடலை யார் வெளியிட்டாங்க, அவங்களை கைது பண்ணுங்க, குருமூர்த்தியை கைது பண்ணுங்க. யார் சனாதனத்துக்கு ஆதரவா பேசுறாங்களோ, மேலும் சனாதனத்தை கேலியும் கிண்டலும் செய்து மிக மோசமான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. நாங்க இத மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இது எல்லோருக்குமான அரசு என்று சொல்லி இருக்கிறார். யாரையும் நாங்கள் இழிவுபடுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப 3 கைதுகள் நடந்தது. அர்ஜுன் சம்பத் கைது, ஓம்கார் பாலாஜி கைது, கஸ்தூரி கைது.
இதுவரைக்கும் இசைவாணி மேல எடுத்த நடவடிக்கை என்ன? இப்ப திராவிடர் கழகம் ஆட்டிசம் குழந்தைகள் தொடர்பாக, பிராமண பெண்கள் தொடர்பாக, பிராமண குடும்பம் தொடர்பாக பேசிய, அவதூறு கற்பித்த அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? அரசாங்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் வேலை செய்யவே இல்லை. தொடர்ந்து கோயிலிலே அந்தணர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அர்ச்சகர்கள், சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள் இவரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யார் இந்துக்களுக்கு ஆதரவா பேசுறாங்களோ அவங்க மேல கேஸ் போடு. கேஸ் போடுறது மட்டும் இல்ல, தண்டனை கொடு. எச் ராஜா அவர்கள் பூலோக வைகுண்டமாகிய இந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ஈவேரா சிலை எங்க பார்த்தாலும் அரசாங்கத்தினுடைய செலவுல கருணாநிதி ஐயா அவர்களுடைய சிலை அமைக்கப்படுகிறது. திரிபுராவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம், அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி தோற்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெகுண்டெழுந்து அங்கே இந்த லெனின், ஸ்டாலின், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சிலை எல்லாம் எடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு தேசிய கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய எச் ராஜா ஒரு அரசியல் கமெண்ட், அது ஒரு ரியாக்ட் பண்றாரு. என்ன ரியாக்ட் பண்றாருன்னா, அங்க எப்படி அந்த சிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டதோ அது மாதிரி இங்கும் சிலைகள் அகற்றப்படும் பேசினார். அந்த பேச்சுக்கு உடனே வழக்கு. கனிமொழி தொடர்பாக அது அவர் ஒரு பொலிட்டிக்கலா கூட பண்ணல, கனிமொழி தொடர்பாக அவர் பேசிட்டாரு, அதுக்காக ஒரு வழக்கு. இந்த ரெண்டு வழக்கையுமே இதை ஸ்குவாஷ் பண்ணணும்னு அவங்க போகும்போது நீதித்துறையிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு எச் ராஜாக்கு தண்டனை. எதுக்கு? ஒரு அரசியல் தலைவர் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட் சொன்னதுக்கு, சமூக ஊடகத்துல ஒரு கருத்து தெரிவித்துக்கு, ட்விட்டர்ல அல்லது எக்ஸ் தளத்துல ஒரு 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 பதிவு போட்டதுக்காக இன்றைக்கு அவருக்கு 6 மாசம் தண்டனை, 6 மாசம் தண்டனை. ரெண்டு எச் ராஜாவை தண்டிக்க முடியுது. ஆனா சிதம்பரம் நடராஜரை இழிவுபடுத்தியவர்களை, நம்முடைய கடவுள் முருகனை இழிவுபடுத்தியவர்களை, இவர்கள் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? எதுவுமே பண்ணல. நடவடிக்கைகள் இந்த பிராமணர்களுக்கு எதிராக, சனாதன தர்மத்திற்கு எதிராக, சனாதன தர்மத்தை குறித்து கொசு, டெங்கு, மலேரியான்னு பேசினவங்க தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. மகாவிஷ்ணுன்னு ஒரு பேச்சாளர், அவர் பாவ புண்ணியம் பத்தி பேசினதுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். உடனே ஒரு சமய சொற்பாடோடு உடனே சிறையில். இப்படி இந்த அராஜகங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நாங்க எல்லாருமே இந்த ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீதி வேண்டும். அதற்காக சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்க நம்முடைய மக்களுக்கு எது கடைசி புகலிடம்? நீதிமன்றம் தான். ஆகவே இந்த நீதிமன்றம், நீதி பரிபாலனம், இது எல்லாமே நம்முடைய வழக்கறிஞர்கள் அவங்க மத்தியில தான் இருக்கு. ஆகவேதான் இந்த சனாதன தர்ம ஆதரவு வழக்கறிஞர்களை ஒன்று கூட்ட வேண்டும் என்பதற்காக முதல்ல நடந்தது ஒரு நிகழ்ச்சி. அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக, அடுத்த பாய்ச்சல், அடுத்த அத்தியாயம், இந்த சனாதன ஆதரவு வழக்கறிஞர்களுடைய கருத்தரங்கத்தை இன்றைக்கு நாம் நடத்தி இருக்கிறோம். 80க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், சீனியர் அட்வொகேட்ஸ். இப்ப ஐயா திருச்சி வழக்கறிஞர் அசோசியேஷனுடைய தலைவர் அவங்க, அதே மாதிரி மதுரை, இப்படி தமிழ்நாட்டுடைய சீனியர் வழக்கறிஞர்கள், இந்த நீதித்துறையோடு தொடர்புடையவர்கள், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்களும் நம்முடைய குருமூர்த்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொண்டு 13 தலைப்புகளின் கீழ் நாம இங்கே நாம் விவாதம் செய்து தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். குறிப்பாக பிராமண சமூகத்தை பாதுகாத்திட புதுவை சட்டம் வேண்டுமா, அல்லது ஏற்கனவே தீர்மானங்கள் அனைத்தும் உங்களுடைய கைகளிலே வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, அடுத்த மாதம் ஜனவரி 5ஆம் தேதி மதுரையிலே பிராமண சமூகத்துடன் இணைந்து, சனாதன ஆதரவாளருடன் இணைந்து, எங்களுக்கு எதிரான இந்த அட்ராசிட்டிஸ் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்க மேல அது கஸ்தூரி கைதா இருக்கலாம், ஓம்கார் பாலாஜி கைதா இருக்கலாம், நான் என்னை கைது செய்ததாக இருக்கலாம், எங்களுக்கு எதிரான தடை இப்ப எச் ராஜாவுக்கு தண்டனை வழங்கியதாக இருக்கலாம். இதையெல்லாம் வச்சு ஒரு நாள் ஒரு அடையாள உண்ணாவிரதம். இன்னும் தமிழக முதலமைச்சர், நாங்க தமிழக முதலமைச்சரை சந்தித்து இந்த விஷயங்களை சொல்லலாம்னு இருக்கோம். நீங்க எல்லோருக்குமான அரசுங்கிறீங்க, ஏன் பிராமணர்களுடைய கோரிக்கையில நீங்க கேட்கக்கூடாது? நாங்க ஒண்ணு அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் அல்ல, அரசுக்கு எதிரான போராட்டமோ ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சியோ அல்ல. நாங்க மேற்கொண்டு இருக்கின்ற நடவடிக்கைகள் எங்களுக்கும் நீதி வேண்டும், அப்படிதான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம்.
அந்தனர் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க சித்தாந்தம் வேற, உங்க சித்தாந்தம் வேறையா இருக்கலாம். அதுக்காக எங்க குரல் நாங்க சொல்லக்கூடாதா? இதை ஏன் நீங்கள் காவல்துறையை பயன்படுத்தி அல்லது உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை ஒடுக்குவதற்கு, எங்களை சிறையில் அடைப்பதற்கு நீங்கள் ஏன் முயற்சிக்கின்றீர்கள்? எங்கள் குரலையும் கேளுங்கள். ஸ்டாலின் கிட்ட நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். அவர்கிட்ட போய் முதல்ல இதெல்லாம் சொல்லணும். உங்க ஆட்சியை தவறா பயன்படுத்துறாங்க. உங்க ஆட்சிக்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய திராவிடர் கழகம், உங்கள் ஆட்சியிலே ஊடுருவக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் உங்க ஆட்சி ஆதரவை பயன்படுத்திக்கிறாங்க. உங்க ஆட்சி ஆதரவை பயன்படுத்திக்கிட்டு தான் அவங்க வந்து எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஈவேரா கொள்கைகளிலிருந்து விடுபட்டு ஈவேரா கொள்கைகளை எதிர்த்துத்தான் அண்ணாதுரை, கடவுள் இல்லைன்னா ஈவேரா, அண்ணாதுரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டார். இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம், ஆகஸ்ட் 15 துக்க நாள் அப்படின்னாரு. யாருங்க? ஈவேரா. அண்ணாதுரை சொன்னார் இல்ல இன்ப நாள். தீக்காவை எதிர்த்து தான், தீக்கா கொள்கையிலிருந்து மாறுபட்டு தான் திமுக உருவாக்கப்பட்டது. நீங்கள் இன்றைக்கு அண்ணாவின் கொள்கைகளை பேசுவதில்லை. ஆரியமாயை எழுதின அண்ணா திராவிடர் கழகத்திலே பிராமணர்கள் உறுப்பினராக முடியாது, திமுகவிலே பிராமணர்களும் உறுப்பினராகலாம். அண்ணா வந்து பிராமண எதிர்ப்பை கைவிட்டார். நீங்கள் அண்ணாவின் கொள்கைகளை தூக்கி பிடிக்காமல் நீங்க வந்து இப்ப என்ன பண்றீங்க? திராவிட மாடல்ங்கிற போர்வையில மீண்டும் ஈவேரா, ஆங்கில ஆதரவு, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஆதரவு, மோசடி மதமாற்ற கும்பலுடைய ஆதரவு, இந்த நிலையில நீங்க இருக்கீங்க. இந்த நிலை மாற வேண்டும். திராவிட மாடல்னா அதுல அண்ணாதுரை ஐஎம் திராவிடன் ஸ்டாக்னு பேசினாருன்னு பெருமையா சொல்றீங்க. திராவிட மாடல்னா நீங்க அண்ணாதுரையை, எங்களுக்கு அண்ணாதுரை மாடலோட கருத்து வேறுபாடு உண்டு, அது வேற. ஆனா நீங்க அண்ணா வழியில் இல்ல. இன்னும் சொல்ல போனா கருணாநிதி அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்களுடைய வழியில கூட நீங்க இல்ல. கருணாநிதி பிஜேபியோட கூட்டு வச்சுக்கிட்டாரு இல்லையா? கூட்டு வச்சாரா இல்லையா? இல்லையா? பண்டாரங்கள் பரதேச. நீங்க திமுக, நீங்க பிஜேபி அமைச்சரவையில் அங்கம் வகித்தீர்கள். வாஜ்பாய் மந்திரி சபையில நீங்க எல்லாம் இருந்தீங்க. ஏன் இந்த தீண்டாமை? ஏன் இந்த பாகுபாடு? ஏன் நீங்கள் எங்கள் மீது ஒடுக்குமுறையை கடைபிடிக்கிறீர்கள்? திராவிட மாடல் என்கிற போர்வையிலே உங்களை வேறு யாரோ இயக்குகிறார்கள், உங்க ஆட்சியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்க எங்களுக்கு விரோதமா இருங்க, எங்களுக்கு எதிர்கொள்கை பேசுங்க, எங்களுக்கு எதிர் சித்தாந்தம் பேசுங்க, அதை நம்ம வந்து ஜனநாயக பூர்வமா சந்திச்சுக்கலாம். ஆனால் உங்களை பயன்படுத்தி, உங்கள் ஆட்சியை பயன்படுத்தி திராவிட மாடல் என்கிற போர்வையிலே எங்களை ஒடுக்க நினைப்பது, இதிலிருந்து எங்களுக்கு நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும். நீங்கள் எல்லோருக்கும் மாணவர் என்று சொன்னால் நீங்கள் எங்களையும் சந்திக்க வேண்டும், எங்களுடைய குறைகளையும் கேட்க வேண்டும். அதனால மதுரையிலே மேலும் முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே இந்த கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி ஒரு நாள் ஒரு அடையாள உண்ணாவிரதம், 1008 பேர் ஒரே இடத்திலே அமர்ந்து என்னுடைய தலைமையிலே ஒரு அடையாள உண்ணாவிரதம் அங்கே இருக்கின்றோம். காலையிலே ஒரு 8 மணிக்கு துவங்கின உண்ணாவிரதம் மாலை 6 மணி வரை நடக்கும். ஆகவே அடுத்த நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை நடத்துவது, அதற்கு மத்தியிலே ஆலயங்களிலே அர்ச்சகர்கள், சிவாச்சாரியார்கள், ஆலய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து ஆக்கிரமிக்கப்படுகிற பொழுது, இவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது இந்த வழக்கறிஞர் டீம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சனாதன ஆதரவு வழக்கறிஞர்கள் குழுக்களை உருவாக்கி இது மாதிரி 4 பகுதியில் நடத்த போறோம். இதே மாதிரி நிகழ்ச்சி தமிழகத்திலே எல்லா பகுதிகளிலும் தேவையான சட்ட உதவிகளை செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிறோம். நீங்க தான் கேள்வி இருந்தா கேட்க. இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. சமூக வலைத்தளங்கள்ல அவங்கவுங்க கருத்தை எழுதுவாங்க. ஆனால் கோயிலுக்கு ஸ்டாலின் குடும்பத்தார் அல்லது கருணாநிதி குடும்பத்தார், அவங்க கணவர் வேணா நாத்திகரா இருக்கலாம், அவங்க வேணா கோயிலுக்கு வராம இருக்கலாம், போகாம இருக்கலாம். ஆனா எல்லாருடைய வீட்டிலையும் கோயிலுக்கு வர்றவங்க வந்துகிட்டு தான் இருப்பாங்க. நாங்க என்ன அந்த விஷயத்துல சொல்றோம்னா, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வந்து கடவுள் பக்தி உள்ளவர், அவர் வந்து இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. ஆனா துர்காம்மா ஒரு கோயிலுக்கு வர்றாங்கன்னா அதுக்கு வந்து எல்லா விதமான ஏற்பாடும் அவரே முன்னின்று செய்யறாரு. ரொம்ப சந்தோஷம் தான். அவரே முருக பக்தர் மாநாடு நடத்தினா நாங்க எல்லாருமே அதுல கூட பங்கெடுத்துக்கிட்டோம். அவங்க வந்து அவங்க வீட்டில இருந்து கோயிலுக்கு வருவது போவது அப்படிங்கிறது அது ஒன்னும் வரவேற்கத்தக்க விஷயம்தான். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்துல இன்னைக்கு ஈவேரா அவங்க வாரிசுகளுடைய குடும்பம், இப்ப சமீபத்துல ஒரு திருமண விளம்பரம் பார்த்தேன், ஈவேராவுடைய கொள்ளு பேரன்னு நினைக்கிறேன், ஈவிகே சம்பத், அதுக்கப்புறம் அவர் மகனுடைய திருமணம் எப்படி நடக்குது? எல்லாம் முறைப்படி, என்னங்க சனாதன முறைப்படி தான் நடக்குது. இப்ப இவங்க வந்து
ஸ்டாலின் ஐயாவுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் யாகம் பண்ணாரு, சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாரு திருச்செந்தூர்ல, பண்ணாரா இல்லையா? அதனால அவங்க அவங்களுடைய சமய கடமைகளை செய்வதை நாங்க யாரும் எதிர்க்கல, அதை நாங்க வரவேற்கிறோம். கோயிலுக்கு யார் வந்தாலும் வரலாம், ஆனா அந்த நம்பிக்கையோட வரும். இப்ப பிற மதத்தவர்கள் கோயிலுக்கு வரலாமா கேக்குறாங்க. பழனியில வந்து இந்துக்கள் அல்லாதோர் பழனியில, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில, ஸ்ரீரங்கத்துல எல்லாத்திலுமே கருவறையில வந்து அவங்க தரிசனம் பண்ணணும்னா நான் வந்து இப்ப குருவாயூரப்பனை நான் ஏத்துக்கிறேன், நாங்க கையெழுத்து போட்டா தான் ராஜீவ்காந்தி உள்ள போய் தரிசனம் பண்ண முடியும். திருச்செந்தூருக்கு ராஜீவ்காந்தி வந்தார், அவர் வந்து திருச்செந்தூர் முருகன் அங்க வந்து தரிசனம் பண்றதுக்கு மேலாடை இல்லாம தான் போகணும், அப்படி போனாங்க. அது வந்து இந்து சமய அறநிலையத்துறை விதியிலேயே இருக்குது. ஆனா அந்த விதியை அகற்றணும்னு திராவிட மாடல் நினைக்குது. அதைத்தான் நாங்க வந்து கண்டிக்கிறோமே ஒழிய மற்றபடி அவங்க குடும்பத்திலிருந்து கோயிலுக்கு வருவது போறது இதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம். அவங்களுடைய இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துது, புரியுதுங்களா? அவங்க நாத்திகத்திலையும் போலி நாத்திகம். நாத்திகம்னா என்ன? நாத்திகம்னா என்ன? கடவுள் இல்லைன்னா எல்லா கடவுளும் இல்லை தானே. ஆனா நாத்திகரா இருந்துகிட்டு அவங்க போய் அல்லேலூயா சொன்னா, அரோகரா சொன்னாதான் எதிர்ப்பு, அல்லேலூயா சொன்னா ஆதரவு, புரியுதுங்களா? வந்தே மாதரம் சொன்னா எதிர்ப்பு, அல்லாஹ் அக்பர் சொன்னா ஆதரவு. நாத்தியத்திலே அவங்க உண்மையா இல்ல, இந்து கடவுளை மட்டும்தான் இல்லைன்னு சொல்றாங்க. வேற போய் மற்ற மத கடவுள், இப்ப இந்து கோயில் முன்னாலதான், இப்ப பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்து முன்னாடிதான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கடவுள் இல்லை, பரப்புகிறவன் அயோக்கியன், காட்டு முராண்டி இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சர்ச்சு முன்னாடி ஒரு மசூதி முன்னாடி வைக்க முடியுமா? ஆக அவர்கள் பேசுவது போலி நாத்திகம், அவங்க ரியல் நாத்திகம் இல்ல. இன்னும் சொல்ல போனா சமஸ்கிருதத்துல தான் நாத்திக கருத்து அதிகம், தமிழ் மொழி தான் தெய்வீக மொழி, தெய்வீக கருத்து அதிகம். இங்க ஆழ்வார் பாசுரங்களும் மூவர் பாடிய தேவாரமும் இதை விட சிறந்த தமிழ் எங்க இருக்குது? ஆனா சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா நாத்திக கருத்து நிறைய இருக்கும் வேதாந்தத்துல. ஆனா இவங்க என்னங்கிறாங்கன்னா சமஸ்கிருத எதிர்ப்புன்னா அது ஆன்மீக எதிர்ப்புங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப தவறா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பக்கம் பிராமணர் எதிர்ப்பு பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு வக்கீல் பிராமணர் தான், அவங்களுக்கு டாக்டர் பிராமணர் தான், என்னங்களா? வீட்டுல ஹோமம் பண்றவங்க பிராமணர்கள் தான். சும்மா அவங்க பிராமணர் எதிர்ப்பும் போலி தான், அவங்க ஆன்மீகத்திலும் போலி, அவங்க நாத்திகத்திலும் போலி. அதான் திராவிடம். நன்றி, வணக்கம். நூல் வெளியீட்டு விழாங்கிறதே வந்துங்க, ஏங்க அம்பேத்கரை பத்தி இந்திய அரசாங்கமே அம்பேத்கருடைய எல்லா பேச்சுக்கள் எழுத்துக்கள் அனைத்தையும் தொகுத்து நம்முடைய இந்திய அரசே புத்தகமா வெளியிட்டு இருக்கு, அரசுடைமையாக்கி. இப்ப இது வந்து விகடன் குழுமம், அப்புறம் அவர் ஆதவ் அர்ஜுன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா, இது ஒரு அரசியல் நடவடிக்கை. இந்த நூல் வெளியீட்டு விழான்னா ஏதோ அம்பேத்கர் கொள்கைகளை பரப்புறதுக்காக எடுத்த நடவடிக்கை அல்லது. இது வந்து அவங்க ஒரு அரசியல் நடவடிக்கை. இதெல்லாம் சேர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு திமுக கூட்டணியில குழப்பத்தை பண்ணணும், அல்லது விஜயை ப்ரமோட் பண்ணணும், புரியுதுங்களா? இது மாதிரி ஏதோ அரசியல் உள்நோக்கத்தோடு தான் அந்த விழா நடைபெற்று இருக்கிறது. அது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உள் விவகாரம். ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுன் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஏன் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, இந்த நாட்டுல வந்து மன்னராட்சி நடக்குதுங்கிறார், உண்மைதானே பேசியிருக்காரு. அத திருமாவளவன் அவரு நேரத்துக்கு தகுந்தபடி இடத்துக்கு தகுந்தபடி பேசிக்கிட்டு இருக்காரு. இனிமேலதான் நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காம போலாம். இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள இந்துத்துவா வளர்ந்துடக்கூடாது. தமிழ்நாட்டுல இன்றைக்கு மிகப்பெரிய சக்தியாக பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும். பிஜேபிக்கு ஓட்டு போட வரக்கூடிய இளைய சமூகம் இருக்கு இல்லையா, அதை டைவர்ட் பண்ணணும். அவர் உதயநிதி அப்படித்தானே பேசுவாரு. அவர் உதயநிதி யாரும் நம்மளை எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவரை எதிர்த்து கருத்து சொன்னா அந்த கருத்துக்கு நீ பதில் கருத்து சொல்லுப்பா. இந்த நாட்டுல மன்னராட்சி தானே, முகலாய ஆட்சி தானே இல்லையா? அக்பர், அவுரங்கசீப், ஷாஜகான் இப்படி வந்துட்டு இருந்தது இல்லையா? அது மாதிரி தானே கருணாநிதி, ஸ்டாலின், இப்ப அதுக்கு அடுத்தது உதயநிதி ஸ்டாலின். உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. உங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, யார் இல்லைன்னு சொன்னா? ஆனா நீங்க தானே இல்லையா? உங்க கட்சி எல்லாம் என்ன, உங்க குடும்ப கட்சி தானே. அதனால இதெல்லாம் வந்து நிறைய நம்ம பேசி இருக்கிறோம். அது மன்னராட்சி மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது, பரம்பரை ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு காலத்துல நம்முடைய ஐயா மு கருணாநிதி அவர்கள் எழுதுறாரு மூப்பனாரை பார்த்து, பணிந்து போக மாட்டான் பண்ணையாரே, நேரு குடும்பம் தானே ஆள வேண்டுமா, சர்வாதிகாரி இந்திரா, அங்கெல்லாம் ஏன் வாரிசு அரசியலை பேசவில்லை, சங்கர மடத்துல வாரிசு அரசியல் கருணாநிதி. இது என்ன சங்கர மடமா திமுகன்னு கேட்டார். சங்கர மடத்துல எங்கீங்க வாரிசு, அங்க ஞான வாரிசு, புரியுதுங்களா? உங்களை மாதிரி அப்பா மகன் பேர பேத்தி அல்ல சங்கர மடத்துல.
சங்கர மடம் போறது ஒரு ஞான பரம்பரை. அது புரியுதுங்களா? அங்க வந்து தனக்கு பிறந்தவன் தான் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால அவங்க எல்லாம் வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு பாருங்க, இந்த ஆட்சி திராவிட மாடல்னா என்ன? எங்க ஒரு பாலம் கட்டி இருக்கிறான் 90 நாளைக்கு முன்னாடி, அந்த பாலத்தை திறந்து வைக்கிறார் அதே மந்திரி. வெள்ளம் வருது, பாலம் அடிச்சுட்டு போயிருச்சு. 16 கோடி ரூபாய் போச்சுங்க ஆத்தோட. 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ். புயல் மழை வெள்ள நிவாரண பணிகள்ல முழுமையாக தோல்வி இல்லைங்களா? குடிதண்ணீர், நல்ல குடிதண்ணீர் சென்னையில கொடுக்க முடியல உங்களால. மாநகராட்சி வழங்கிய குடிதண்ணீரை குடிச்சு 3 பேர் செத்து போயிட்டான், 30 பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த விஷயத்துல இந்த அரசாங்கம் அனைத்து வகையிலும் ஃபெயிலியர் ஆயிருக்குது. அது போக தேச விரோதம், இந்து விரோதம், தேசிய விரோதம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நாங்க காலூட விட மாட்டோம்ங்கிறாங்க. 26ல இதுக்கு சரியான பதில் கிடைக்கும், அந்த மாற்றம் வரும். இப்போ தமிழகத்துல மிக முக்கியமா யார் ஆளணும்? என்ன கருத்தியல் உங்ககிட்ட இருக்குது? கருத்தியல் தலைவர் தான் ஆளணும். இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கருடைய கருத்தியலை செயல்படுத்துவது யார்? அம்பேத்கர் கொள்கைக்கு விசுவாசமாக இருப்பவர் யார்? அண்ணல் அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் இல்லைங்களா? அண்ணல் அம்பேத்கர் நவீன இந்தியாவை வடிவமைத்தவர். அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் தேசிய மொழியாக சமஸ்கிருதம் இருக்க வேண்டும், அரசு மொழியாக, அலுவல் மொழியாக சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்பதை நிலைநாட்டி இருக்கிறார். இவங்க எல்லாம் வந்து அம்பேத்கருடைய கொள்கையை எதிர்க்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட விசேஷ அந்தஸ்தை நீக்க வேண்டும், இது அம்பேத்கருடைய கொள்கை. இவங்க எல்லாம் இல்ல காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து நீடிக்க வேண்டும் சொல்றவங்க. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய ஒரு கொள்கையை கூட இவர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை. ஒருத்த மதம் மாறி போயிட்டான்னா இந்துக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு. அம்பேத்கருடைய கொள்கை என்ன? இந்து அரிஜனங்கள், இந்து பட்டியல் சமூகத்தவர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவர்களா மதமாறி போனாலும், கிரிப்டோ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும், மதமாறி போனாலும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறாங்க. இது அம்பேத்கர் கொள்கைக்கு எதிரானது, பட்டியல் சமூகத்துக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. ஒவ்வொரு விஷயத்திலும் அம்பேத்கர் கொள்கைகளை புறக்கணிப்பவர்கள் இவர்கள். அம்பேத்கர் வந்துங்க இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அங்க அனுப்பிச்சிடலாம், அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை இங்க கூப்பிட்டுக்கலாம் பாதுகாப்பானார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பாகிஸ்தானுடைய முதல் சட்ட அமைச்சர் ஜொகிந்தர் மண்டல். அந்த ஜொகிந்தர் மண்டல் அங்கே பட்டியல் சமூக மக்கள், இந்துக்கள் இன்னைக்கு எப்படி வங்காளத்துல வாழ முடியாம அடித்து விரட்டப்படுகிறார்களோ அது போல அடித்து விரட்டப்பட்டார். குடியுரிமை சட்டம் அதுக்காகத்தான் வந்தது. அம்பேத்கர் வந்துங்க இந்த இடஒதுக்கீடுங்கிற விஷயமே காலப்போக்கில் இல்லாம போகணுங்கிறார் அம்பேத்கர். அம்பேத்கரை முழுமையாக படிக்காமல் அம்பேத்கருடைய கருத்தியலை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் ரியல் அம்பேத்கரிஸ்ட் வந்து பிஜேபி தான், நரேந்திர மோடி தான் அம்பேத்கரிஸ்ட். ஆகவே இவங்களுக்கு எந்த கருத்தியலும் கிடையாது. இவங்க ஈவேராவோட போட்டு குழப்பிக்குவாங்க, கம்யூனிசத்தோட போட்டு குழப்பிக்குவாங்க. இவங்களுக்கு எந்த கருத்தியலும் கிடையாது. இவங்களுக்கு ஒரே கருத்துல உறுதியா என்னைக்கு இருந்திருக்காங்க? நேரத்துக்கு ஒரு பேச்சு, சண்டாளி இந்திரா, சதிகாரி இந்திரா, அப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தரு. உங்களை எல்லாம் யார் யார் மிசால போட்டு அடிச்சா? இவங்கதான். ஒரு காலத்துல ராஜீவ் காந்தி கொண்டது சரி, இந்த மண்ணில் புதைத்தோம்னு பேசினார் ஒரு தலைவர் இங்க, நாம் தமிழர். இந்த மண்ணில் ராஜீவ் காந்தியை கொன்று புதைத்தோம். இன்னைக்கு எல்லாம் ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் கூட திருமாவளவன் போய் நிக்கிறாரு. ராஜீவ் காந்தி கொலையாளிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க வந்து கட்டி அணைக்கிறீங்களே. அதனால இவங்க தான் காங்கிரசும், இவங்களுக்கு தான் எந்த கருத்தியலும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுல சரியான ஒரு போலரைசேஷன், சரியான ஒரு இது ஒரு சித்தாந்த போராட்டம். நீங்க சொன்னது ரொம்ப சரி. கருத்தியல் ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பக்கத்துல பவானியில இங்க எல்லாமே இது வக்பு சொத்துன்னு சொல்றாங்க. மயிலாப்பூர்ல பேயாழ்வார் அந்த சந்நிதியை வக்பு சொத்துங்கிறாங்க இல்லைங்களா? அவதார ஸ்தலம், பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம். இப்படி பார்க்கின்ற சொத்துக்களை எல்லாம் வக்பு சொத்து என்று சொல்லி நாங்கள் அப்பவே வக்பு செய்து விட்டோம். கோயில் 1500 ஆண்டு காலம் பழமையானது. வக்பு எப்ப வந்தது? ஆனா இவங்க சொல்றாங்க வக்பு நிலத்துல கோயில் இருக்குதுங்கிறாங்க. இந்த முரண்பாட்டை களைய வேண்டும். இந்த சொத்துக்கள் யாருடையது? வக்புக்காரனுக்கு வக்பு சொத்தா இருந்தா அதை அவனுக்கு அதை மார்க் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்காகத்தான் வக்பு சட்டம்.
இங்க வந்து இது வக்பு சொத்து இல்லைன்னு தீர்மானம் ஆகி போச்சு. இப்ப சமீபத்துல கூட சோபா கரந்தை வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் தலைமையில இப்ப இந்த புதுசா கொண்டு வரக்கூடிய வக்பு சட்டம் அதை வந்து ஓராண்டுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இந்த வக்பு சட்டம் வந்ததுன்னா முஸ்லீம்களுக்கு நல்லது, இந்துக்களுக்கு நல்லது. எது வக்பு சொத்துன்னு தீர்மானம் பண்ணி அதை அவங்க அனுபவிக்கிட்டோம், எது இந்துக்கள் சொத்துன்னு தீர்மானம் பண்ணி இதை இவங்க அனுபவிக்கிட்டோம். இதை ஏன் திருத்த கூடாதுன்னு நீ சொல்ற? இந்த சட்டத்துக்கு ஏன் நீ ஆதரிக்க மாட்டீங்க? வக்பு சொத்து அந்த விஷயம் வரும்போது முஸ்லீம் வகுப்புவாதிகளுக்கு ஆதரவா இருங்கன்னு வெளிப்படையா சொல்றேன். இது ரொம்ப தப்பு, கண்டிக்கத்தக்க.